வணக்கம். இது சாய் காமதேனு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்தலம் ஸ்ரீ துளசீஸ்வரர் ஸ்தலத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னா, சிங்கப்பெருமாள் கோவில்கிட்ட இருந்து ஒரகடம் போகிற சாலை வழியில் கொளத்தூர் கிராமம் என்ற ஒரு கிராமம் இருக்குது. அங்கே தான் இந்த கோவில் இருக்குது. இந்த ஆலயம் விக்ரம சோழன் காலத்தில் சீரும் சிறப்புமாய் திகழ்ந்த திருக்கோவில். கருங்கல் மற்றும் செங்கல்லால் கட்டப்பட்டதாக தெரிகிறது. காலப்போக்கில் இந்த கோவில் சிதைந்து பல விக்கிரகங்கள் பூமிக்கு அடியில் புதைந்து விட்டன. திங்கட்கிழமையில் துளசியால் சிவபெருமானை அர்ச்சித்து வழிபடுபோரை சிவபெருமான் உமாதேவியாரை எப்படி நேசிப்பாரோ அப்படி நேசிப்பார் என்பது ஐதீகம். இந்த கோவில்ல அகத்தியர் சிவபெருமான துளசியில பூஜை பண்ணதுனால இந்த ஆலயத்துல இறைவனுக்கு துளசீஸ்வரர் என்ற பெயர். தேவர்களும் முனிவர்களும் ஈசனது கல்யாணத்தை காண கைலைக்கு சென்றனர். ஆகையால் பூமியின் பாரம் வடபாகம் தாழ்ந்து தென்பாகம் உயர்ந்தது. அதை சமன் செய்ய ஈசன் குருமுனி அகத்தியரை தென் திசைக்கு அனுப்பினார். தென் திசைக்கு சென்ற அகத்தியர் அங்கு 108 சிவலிங்கங்களை நிறுவி பூஜித்தார். அந்த 108 சிவலிங்கங்களுள் ஸ்ரீ துளசீஸ்வரரும் லிங்கமும் ஒன்றாகும். கோவிலுக்கு தெற்கே அகத்தியர் ஒரு தடாகத்தை உருவாக்கி கொன்றை மாலை சார்த்தி துளசியால் அர்ச்சித்து புரட்டாசி பௌர்ணமி நாளில் வழிபட்டார். இதனால் மகிழ்ந்த துளசீஸ்வரர் அகத்தியருக்கு அர்த்தநாரீஸ்வரராய் காட்சி கொடுத்தார். இவை அனைத்தும் இந்த கோவில் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த கோவில்ல கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் அன்பும் ஓங்க துளசீஸ்வரரை அவசியம் வழிபட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் சந்திரன் நீசமாக இருப்போரும் சந்திரபலம் குறைந்து இருப்போரும் திங்கக்கிழமைகளில் சந்திரஹோரையில் அர்ச்சனை செய்து ஆராதிப்பது விசேஷமாகும். இத்தகைய சீரும் சிறப்பும் பெற்ற இந்த கோவில் 22ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2010 கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கு. இந்த கோவில் திறந்திருக்கிற நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 7 மணி முதல் பகல் 11 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை திறந்திருக்கும். இப்போ இந்த கோவிலை சுற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த கோவில் வெளிப்பிரகாரம் நல்ல பிரம்மாண்டமாக இருக்குங்க. நல்ல பெரிய கோவிலாக தான் இருக்குது. இந்த கோவில் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கணுங்க.
கோவில் சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து ஒரகடம் போகிற வழியில் தாங்க இந்த கோவில் ஒரு கிராமத்தில் தான் இருக்குது. இந்த கோவில் வந்து ஒரு ஒதுக்குப்புறமான ஏரியா தான் இருக்குது. ஆனால் பெரிய கோவிலாக இருக்குங்க. 1400 வருடம் பழமையான கோவில் இது. இந்த கோவிலுக்கு முக்கியமாக சந்திர பலம் இல்லாதவங்க, ஒரு ரொம்ப மன பயம் உள்ளவங்க, எதுக்குமே தைரியம் இல்லாதவங்க, தன்னம்பிக்கையே இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த கோவிலில் வந்து அந்த சந்திர ஹோரையில் அர்ச்சனை பண்ணுங்க. அதுக்கப்புறம் எதுக்கெடுத்தாலும் பயம், என்னமோ ஒரு பயமாக இருக்குது, எனக்கு எதுவும் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, அவங்களுக்கே தெரியாது, ஏதோ ஒன்று அவங்களுக்கு உள்ளேயே அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் வெளியில் சொன்னால் என்ன பயம்னு மற்றவங்கலாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோயிலில் சந்திர ஹோரையில், திங்கக்கிழமையில் சந்திர ஹோரையில் வந்து அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணணுங்க. இந்த கோவிலில் இருக்க சிவபெருமான் மிக பிரம்மாண்டமாக இருக்காருங்க. அவ்வளோ பெரிய சிவன் இந்த கோவில். ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஒதுக்குப்புறமான இவ்வளோ பெரிய இந்த கிராமத்தில் இவ்வளோ பெரிய சிவலிங்கமா அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமான கோயிலாக இருக்குங்க. ஆனால் நிஜமாக ரொம்ப வைப்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுங்க அந்த கோயிலுக்குள்ளே போனதுமே. ரொம்ப நல்லா இருந்தது. அனைவரும் வந்து இறைவனை சேவிச்சுட்டு சந்திரபலம் குறைவாக உள்ளவங்க கண்டிப்பாக வந்து அர்ச்சனை பண்ணணுங்க. நன்றி, வணக்கம்.